மனித வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த குடும்பம் என்பது ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள் என்கிற பிரதானமான உறுப்பினர்களை கொண்ட ஒன்றுதான் குடும்பமாகும். இவர்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள். உடல் ரீதியாக அவர்கள் சில நேரங்களில் பிரிந்து இருந்தாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் எப்போதுமே ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள்தான் குடும்ப உறுப்பினர்கள். இந்த குடும்பம் மகிழ்ச்சியானதாக இருக்கும்போது தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவனாக இருப்பான். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால், சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றால், நிச்சயமாக அந்த மனிதன் மிகப்பெரிய மன அழுத்தங்களோடு வாழக்கூடிய நிலை உருவாகிறது. குடும்ப வாழ்க்கையின் நோக்கம் பற்றி அல் குர்ஆன் சொல்லும்போது, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا, உங்களை ஆண்களாகவும் பெண்களாகவும் அவன் படைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாகும். அவன் எல்லோரையும் ஆண்களாக படைக்காமல் அல்லது எல்லோரையும் பெண்களாக படைக்காமல் ஆண்கள் பெண்கள் என்று சோடிகளாக படைத்திருக்கிறார். இவ்வாறு அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாகும். எதற்காக இவ்வாறு படைத்திருக்கிறான் என்றால், லித்தஸ்குனு இலைஹா, ஆண் பெண்ணிடத்திலும் பெண் ஆணிடத்திலும் சக்கீனத்தை பெற வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. சக்கீனத் என்று சொன்னால் மன அமைதி, நிம்மதி என்பது அர்த்தமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் செய்தார்கள். ஒரே நேரத்தில் 9 மனைவியர், ஒரே நேரத்தில் என்றால் ஒரே காலத்தில் 9 மனைவியரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். பேரப்பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தார்கள். இப்படி வரலாறு நெடுக நாம் பார்த்து கொண்டு வருகிற போது சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் என்று தொடர்ச்சியாக நம்முடைய சமுதாயத்தில் குடும்பங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்கின்றன. ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள குடும்பங்களை பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கின்றன. ஆனால் இப்போது நாம் வாழுகிற இந்த காலத்தில் சில புதிய சொற்கள் நமக்கு கேள்விப்படுகின்றன. அதிலே ஒன்றுதான் இந்த கவுன்சலிங், ஃபேமிலி கவுன்சலிங், ஃபேமிலி கவுன்சலிங் சென்டர் என்கிற இந்த வார்த்தைகள். இப்போ ஃபேமிலி கவுன்சலிங் என்பது ஒரு தொழில் என்று சிலர் இந்த தொழில் செய்வதற்காக என்று இருக்கிறார்கள். நம்முடைய மக்களும் அவர்களிடத்தில் போய் கவுன்சிலிங் பெற்று கொண்டிருக்கிறார்கள். பெண்கள், மனைவிமார் கணவன்மாருக்கு தெரியாமல் கவுன்சிலிங் எடுக்கிற நிலை இருக்கிறது. கணவன்மார் மனைவிமாருக்கு தெரியாமல் கவுன்சிலிங் பெறுகிறார்கள். சில நேரங்களில் தாயும் தந்தையும் சேர்ந்து பிள்ளைகளை கவுன்சிலிங்க்கு அழைத்து செல்கிறார்கள். இப்படி இந்த புதிய ஒரு பிரச்சினை அண்மை காலத்திலே உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் மனிதரே கிடையாது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறார். திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை எதிர்ப்பால் கவர்ச்சி என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நம்மிடத்தில் வந்தாலும், இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குடும்ப வாழ்க்கை என்று வருகிற போது ஒரு பயம் வருகிறது. நிறைய பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம். திருமணம் முடிக்க ஆசையும் இருக்கிறது, அதே நேரத்தில் குடும்பத்தை நினைத்து பயமும் இருக்கிறது. அதுபோலதான் ஆண்களும். ஏன் இந்த நிலை என்று பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ட கசப்பான அனுபவங்கள் தான் அதற்கு காரணம். தாயும் தந்தையும் என்பவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகள்.
ஆனால் அவர்களுடைய தாயும் தந்தையும் சந்தோஷமாக இருந்ததை பிள்ளைகள் பார்க்கவில்லை. தாயும் தந்தையும் எந்த நேரமும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்த்து விரக்தி அடைந்து மனச்சிதைவுக்கு உள்ளாகி மன உளைச்சலோடு வாழக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது நான் புத்தகங்கள் படித்து சொல்லவில்லை, அல்லது கற்பனையின் அடிப்படையிலும் சொல்லவில்லை. அனுபவ ரீதியாக சகோதரர்களிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் பேட்டிகள் கண்டு அவர்களோடு பேசி பெற்ற தகவல்கள் இவை. நாம் வாழுகிற காலம், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிற காலம், எல்லாமே உச்சகட்ட வளர்ச்சி. இங்கே வாலிப பருவத்தில் இருக்கிற சகோதரிகள், உங்களுடைய தாயினுடைய தாய், தாயினுடைய தந்தை, அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் உங்களுடைய காலத்தில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது என்று கேட்டால் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் முழுக்க முழுக்க வித்தியாசம். அது ராமநாதபுரமாக இருக்கலாம், காயல்பட்டினமாக இருக்கலாம், கீழக்கரையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு ஊருக்கு போய் நீங்கள் பார்த்தாலும் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் முழுக்க முழுக்க வித்தியாசமாகத்தான் இருந்தது. என்ன வித்தியாசம்? கரண்ட் இருக்கவில்லை, ஊருக்குள் மின்சாரம் இல்லை, அதுபோல வாகனங்கள் கிடையாது. இந்த சைக்கிள் இதுதான் அவர்களுடைய பிரதானமான வாகனமாக இருந்திருக்கிறது. டிவி கிடையாது. யாராவது ஒருவருடைய வீட்டில் ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோவும் இயக்குவதாக இருந்தால் அதற்கு பேட்டரி வேண்டும். உணவு பழக்கங்களை எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே சில டீ கடைகள் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஹோட்டல்ஸ் கிடையாது. வீட்டில் உணவு பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் மிக சிக்கனமான சாப்பாடு தான் வீடுகளில் இருந்தது. ஆடை கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தால் அந்த காலத்தில் அபாயாவெல்லாம் கிடையாது, இந்த ஹிஜாப் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. சாரி தான் உடுப்பார்கள், ஆனால் ஒழுக்கம் இருந்தது. அந்த சாரியை எடுத்து பார்த்தால் பெருநாள், நோன்பு பெருநாளைக்கு எடுக்கிற சாரியை பெருநாள் தொழுகை உடுத்து அன்றைய நாள் கொண்டாடிவிட்டு அந்த சாரியை துவைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள், ஹஜ்ஜு பெருநாளைக்காக வேண்டி. ஸ்கூல்கள் பெரிய ஆடம்பரமான ஸ்கூல்கள் கிடையாது. இப்போது நாம் கேள்விப்படுகிற கல்விகள் எல்லாம் கிடையாது. இந்த எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, அந்த டிப்ளோமா, இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமா என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு போவார்கள், யூனிவர்சிட்டி இருக்கும், ஒரு பிஏ அல்லது ஒரு எம்பிபிஎஸ் என்கிற நிலையோடு தான் உயர்ந்த கல்வி இருந்தது. ஆனால் இன்று எல்லாமே மாறி இருக்கிறது. டெலிஃபோன் கிடையாது, டெலிஃபோன் என்று அவர்கள் கற்பனை பண்ணவும் இல்லை. அல்லது இந்த லேண்ட் ஃபோன் இருந்தால் யாராவது ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டில் தான் ஒரு லேண்ட் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனைத்தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவார்கள். ஊரில் உள்ள எல்லோரும் அந்த வீட்டுக்குத்தான், வெளிநாட்டில் இருந்து யாராவது ஒரு கோல் எடுப்பதாக இருந்தால் அங்கே போய் உட்கார்ந்திருப்பார்கள், கோல் வரையும் காத்து கொண்டிருப்பார்கள். இப்படியான ஒரு நிலை ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது. ஆனால் இப்போது எல்லாமே தலைகள். சுப்ஹானல்லாஹ், வளர்ச்சியின் உச்சகட்டத்திற்கு நாம் சென்று விட்டோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எல்லா இடங்களிலும் இழந்து விட்டோம். எதை இழந்து விட்டோம்? நிம்மதியை இழந்து விட்டோம், சந்தோஷத்தை இழந்து விட்டோம். குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அதனுடைய முழு நோக்கமுமே சந்தோஷம்தான். ஒருவர் தனிமை என்கிற அந்த ஃபீலிங்கை தூக்கி எறிந்து விட்டு, எனக்கும் ஒரு துணை இருக்கிறது, அது ஒரு பெண்ணாக இருந்தால் எனக்கு கணவன் இருக்கிறார், ஒரு ஆணாக இருந்தால் எனக்கு துணையாக என்னுடைய மனைவி இருக்கிறார் என்கிற அந்த பொண்ட், அந்த நெருக்கமான உறவு, இதுதான் குடும்ப வாழ்க்கையாக அன்று இருந்தது. குடும்ப வாழ்க்கையில் அந்த நேரங்களிலெல்லாம் தலாக் சொல்லுகிற வீதம் மிக குறைவு, விவாகரத்து என்பது மிக குறைவு. எங்களுடைய கிராமங்களில் எல்லாம் சொல்லுவார்கள், சில கணவன்மார் மனைவியோடு சண்டை பிடித்து கொண்டு வீட்டை விட்டு போய்விடுவார்கள். போனால் அவருடைய வீட்டில் அவருக்கு மரியாதை இருக்காது, வரவேற்பு இருக்காது. அவருடைய தாய், அவருடைய சகோதரிகள் அவரை வீட்டில் எடுக்க மாட்டார்கள் அல்லது இருக்க விட மாட்டார்கள். போய்விடு போய்விடு என்று துரத்தி கொண்டே இருப்பார்கள். இவர் என்ன பண்ணுவார் என்று கேட்டால்,
அங்கிருந்து யாரும் கூப்பிட்டு வர மாட்டார்கள், மனைவியுடைய வீட்டிலிருந்து யாரும் அழைத்து வர மாட்டார்கள். இவராகவே அந்த வீட்டுக்கு போவார். போய் அங்கிருக்கிற வேலியிலே அல்லது அவர்களுடைய கேட்டிலே போய் இவராக விழுவார். சும்மா செல்ஃபாக போய் விழுந்துடுவார். விழுந்து சொல்லுவார் என்னென்றால், நம்ம கொஞ்சம் அந்த வீட்டிலிருந்து போகிறதுக்கு நம்ம வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க, கொண்டு வந்து தள்ளி தள்ளி விடுகிறார்கள் என்று சொல்லி அவராகவே உள்ளே சென்று மனைவியோடு சமாதானமாகி 2 பேரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்போது நீங்கள் பாருங்கள், திருமணம் முடித்து ஒரு வாரம் அந்த வீட்டில் மகிழ்ச்சி இல்லை. அந்த மணப்பெண்ணுடைய பெற்றோர் கவலையோடு சோகத்தோடு திரிகிறார்கள். மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், ஜமாத்தை சந்திக்கிறார்கள், நிர்வாகிகளை சந்திக்கிறார்கள். என்னன்னு கேட்டால், அந்த என்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில் ஒத்து வரவில்லை, 2 பேரும் பிரிய போகிறார்களாம் என்று சொல்வதை இன்று நாம் சாதாரணமாக செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். தீர்வு என்ன? விவாகரத்துகளை பொறுத்தவரையில் மிக சிம்பிளான ஒன்றாக மாறி இருக்கிறது. ஒரு தஈஃபான ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் கருத்து சரியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீஸிலே வருகிறது, அப்கதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். ஹலால்களில் அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஹலால் தலாக் ஆகும். சஹீஹான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஐயுமம்ரஅத்தின், எந்த ஒரு பெண்ணாவது நியாயமான காரணங்கள் இல்லாமல் தன்னுடைய கணவனிடத்தில் தலாக்கை கேட்பாளாக இருந்தால் அவள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள். சுப்ஹானல்லாஹ். தலாக் என்பது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஹலால். ஒரு பெண் நியாயமான காரணங்கள் இல்லாமல் தலாக்கை கேட்டால் அவள் சுவர்க்கம் செல்ல மாட்டாள். ஆனால் இன்று தலாக்கினுடைய ரேஷியோ, தலாக்கினுடைய வீதம் சமுதாயத்திலே அதிகரித்து கொண்டுதான் செல்லுகிறது, இன்னும் சென்று கொண்டுதான் இருக்கும். என்னதான் தீர்வு?